எப்போவுமே பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணும்போது கம்மி குவான்டிட்டியில் தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் ஷிப்பிங்கு, ரெண்டாவது ரீசன் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால. ஆனால் இந்த கஸ்டமர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க என்கிட்ட 1.25 கிலோ கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. இவங்க எனக்கு மெசேஜ் பண்ணும்போது மார்னிங் ஒரு 5 மணி இருக்கும். மெசேஜ் பண்ணி எனக்கு 1/2 kg ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வேணும், 1/2 kg நீங்களா ஏதாவது ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க. மூணாவது நாங்கள் வீடியோவை திரும்பி போய் பார்த்துட்டு வந்து எனக்கு முட்டை ரொம்ப டெம்ப்டாக இருக்குது, அதனால அதுவும் 250 கிராம்ஸ் வேணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள், பே பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் சர்வீஸ்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் செக் பண்ணதுக்கப்புறமா டோட்டல் அமௌண்ட் சொன்னதும் அடுத்த செகண்டே பே பண்ணிட்டாங்க. நீங்களாவே ஏதாவது ஒன்று கஸ்டமைஸ் பண்ணித்தாங்கன்னு சொன்னனால நான் அவங்களுக்கு அசார்டட் தான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க ரிவ்யூவை கடைசியாக ஷேர் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிக்கோங்க. இவங்க நம்மளை நம்பி இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா சேஃபாக கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கறது தான். அதுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து சேஃபாக பேக் பண்ணேன். அதே மாதிரி சேஃபாகவும் போயிடுச்சு. பாய்.